ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி எக்ஸசைஸ் 2.2ல் சிக்ஸ்த்து சம்லேருந்து பார்க்கலாங்களா? பாருங்கள், சிக்ஸ்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் 408 அண்ட் 170 பை அப்ளைங் த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். ஓகேங்களா? அதாவது 408க்கும் 170க்கும் ஸோ நார்மலாக ஹெச்சிஎஃப் எல்சிஎம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ போடலாங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 408 நார்மலாகவே நம்ம போடலாம். சரிங்களா? ஸோ இப்போ 2 டேபிளில் நான் போட்டேன் அப்படின்னா 2 2s are 4, 0, 4 2s are 8. அகைன் 2 டேபிளில் போடுங்க. ஸோ இப்போ 1 0, 1 2s are 2, 0, 2 2s are 4. அகைன் இதில் போடலாம், 2 டேபிளில் போடலாங்களா? அப்போ 5 2s are 10, 1 2s are 2. இப்போ இதுக்கு அடுத்து எந்த டேபிளில் போடலாம்? 3 டேபிளில் போடலாம். ஆமாங்களா? ஸோ 1 3s are 3, ரிமைனிங் 2 வரும் 21, 7 3s are 21. இப்போ இது எந்த நம்பரில் போட முடியும்? நம்மளால் 17 டேபிள்ஸில் மட்டும்தான் போட முடியும். ஆமாங்களா? ஸோ இப்போ 408க்கான ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரி 170 நீங்கள் போடுங்க. 0ன்னு முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 2 டேபிள்லேயே போடலாம். அப்போ 8 2s are 16, தென் 1 5 2s are 10. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் என்ன அப்படின்னா இப்போ 5ன்னு முடிஞ்சிருக்கனால எந்த டேபிளில் போடுவோம்? நம்ம 5 டேபிளில் தான் போடுவோம். ஆமாங்களா? இப்போ 5 டேபிளில் போடுங்க. 85. ஸோ 1 5s are 5, ரிமைனிங் 3 இருக்குது. அப்போ 35, 7 5s are 35. ஆமாங்களா? அப்போ மறுபடியும் 17 எந்த டேபிளில் தான் போட முடியும்? 17 டேபிளில் தான் போட முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம போட்டுட்டோமா? இப்போ 408க்கு என்னென்ன நம்பர் வந்திருக்கு? 2 × 2 × 2, நெக்ஸ்ட்டு 3 × 17. ஆமாங்களா? இதுவே வந்து இப்போ 170 அப்படிங்கிறது எந்தெந்த இதில் வந்திருக்கு? நம்மளுக்கு 2 டேபிளில், 5 டேபிளில், 17 டேபிளில் வந்திருக்கு. ஆமாங்களா? இப்போ ஹெச்சிஎஃப் அப்படின்னா ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது. இப்போ காமனாக இருக்கிறது அப்படின்னா ஒரு 2 இருக்குது, ஒரு 17 இருக்குது. ஆமாங்களா? பாருங்கள், ஒரு 2 இருக்குது அண்டு 117 இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது ஹெச்சிஎஃப் இது தான். அப்போ 2வையும் 17ஐயும் மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 17s are 34. அப்போ 408க்கும் 170க்கும் இருக்கிற ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னா 34 தான் அதுக்கான ஹெச்சிஎஃப். இப்போ எல்சிஎம் அதே மாதிரி போடுங்க. காமன் டேர்மையும் எடுத்துக்கணும், அண்ட் ரிமைனிங் என்னென்ன டேர்ம் இருக்கோ அதையும் எடுத்துக்கணும். ஆமாங்களா? இப்போ ரிமைனிங் மீதி என்ன இருக்குது? 2 ஸ்கொயர் இருக்குது, அதாவது 2 × 2 இருக்குது, அண்டு நெக்ஸ்ட்டு ஒரு 3 இருக்குது, அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு 5 இருக்குது. ஆமாங்களா? அதாவது காமன் டேர்மையும் எடுத்துட்டோம், மீதி இருக்கிற ரிமைனிங் டேர்மையும் எடுத்துட்டோம். இப்போ இதை மல்டிபிள் பண்ணலாங்களா? அப்போ 2 மட்டும் எத்தனை இருக்குது அப்படின்னா 8 இருக்குது. ஸோ 2 2 2 2 3s are 8, 8 3s are 24, 24 அப்போ 24 × 5 × 17. ஆமாங்களாடாமா? ஸோ இப்போ 24ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 5 4s are 20, தென் 2 2 5s are 10, 10 + 2 12. அப்போ 120 × 17. ஆமாங்களா? ஸோ இப்போ 120 × 17 நம்ம மல்டிபிள் பண்ணலாமாடா கண்ணு? ஸோ இப்போ நான் பாருங்கள், 12ஐயும் 17ஐயும் நான் மல்டிபிள் பண்ணுறேன். ஆமாங்களா? 7 2s are 14, 7 1s are 7, 7 + 1 8, அண்ட் 1 2s are 2, 1 1s are 1, 4 0 2 204, 204, தென் 10. ஓகேங்களா? ஸோ இப்போ எல்சிஎம் என்னமா கிடச்சிருக்கு? 2040. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? அதாவது பாருங்கள், 408க்கும் 170க்கான எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னா 34, எல்சிஎம் என்ன அப்படின்னா 2040 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஓகேங்களாம்மா? 7th சம் போகலாங்களா? 7th சம் பாருங்கள். Find the greatest number consisting of 6 digits which is exactly divisible by 24, 15, 36. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இதுக்கு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ 24, இப்போ ஒவ்வொன்றா தனித்தனியாக போடுமா? 24க்கு நான் இப்போ போடுறேன். அப்போ 2 டேபிளில் போட்டேன்னா 12 2s are 24, தென் மறுபடியும் 2ல் போட்டேன் அப்படின்னா 6 2s are 12, மறுபடியும் 2 போட்டோன்னா 3 2s are 6. ஓகேங்களா? வரும். இப்போ இதுக்கு அடுத்து வந்துட்டு 15 அதே மாதிரி 2 டேபிளில் போடுங்க, 3 டேபிளில் போடுங்க. 5 3s are 15, தென் 5ன்னு வரும் 1. ஆமாங்களா? இப்போ அதுக்கடுத்து எந்த நம்பர் இருக்குது? நம்மளுக்கு 36 அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது. ஆமாங்களாடா கண்ணு? ஸோ 36 போடுங்க. இப்போ 36 அகைன் எந்த டேபிளே போடலாம்? 2 டேபிளே போடலாம். ஆமாங்களா? அப்போ 2 டேபிளில் போட்டோன்னா எத்தனை டைம் வரும்? 18 2s are 36. மறுபடியும் 2 டேபிளில் போடுங்க. 9 2s are 18. இப்போ 3 டேபிளில் 3 அகைன் 3 1. ஆமாங்களா? ஸோ இப்போ 24க்கு என்னடா கண்ணா வந்திருக்கு? 2 வந்து 3 டைம்ஸ் வந்திருக்கு, 1 3 வந்திருக்கு. அதுக்கடுத்து 15க்கு ஒரு 3 ஒரு 5. ஆமாங்களா? இப்போ அதுக்கடுத்து ஒரு 3 ஒரு 5. அதுக்கடுத்து 36க்கு 1
2 அதுக்கடுத்து 2 3 ஆமாங்களாடா கண்ணு சரியா. ஸோ இப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கலாமா. இப்போ போடுங்க. அப்போ therefore 24 15 and 36க்கான எல்சிஎம் என்னடா கண்ணா வரும் நம்மளுக்கு. ஸோ இப்போ 2 வந்துட்டு எத்தனை டைம்ஸ் இருக்குது அப்படின்னா 2 வந்து 3 டைம்ஸ் இருக்குது, அதாவது 2 காமனு. அப்போ 3 மீதின்னு இருக்கிற எக்ஸ்ட்ரா அது எழுதிட்டேன் நான் ஆமாங்களா. அதுக்கடுத்து 3 வந்து 1 டைம் காமனாக இருக்குது, அதுக்கடுத்து இன்னொரு 3 எக்ஸ்ட்ரா இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து ஒரு 5 இருக்குது ஓகேங்களா. புரிஞ்சுதுங்களா பாருங்கம்மா. 1 2 2 2 காமனாக இருக்குது, அதுக்கு ஒன்று மீதி ரிமைனிங் இருக்கிற எக்ஸ்ட்ரா 2. அதுக்கடுத்து 3 வந்து 3 3 காமனாக இருக்குது, ரிமைனிங் எக்ஸ்ட்ரா 3, அதுக்கடுத்து ஒரு 5. அப்போ 2 கியூப் பண்ணோம்னா 8 கிடைக்கும், 3 2 டைம்ஸ் பண்ண 9 கிடைக்கும், அடுத்து 5. ஸோ 8 5s are 40, 40 into 9 என்னடா கண்ணா கிடைக்கும், 4 9s are 36. அப்போ 316 கிடைக்கும் ஆமாங்களா. இப்போ இதில் 6 டிஜிட்டுக்கான கிரேட்டஸ்ட் நம்பர் எடுங்க. என்ன 999, இதுதான் கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் ஓகேங்களா. ஸோ கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் எடுத்துட்டேன். ஸோ இப்போ இதை வந்து நான் இதனால் டிவிசிபிள் பண்ணணும் ஆமாங்களா. ஸோ இதனால் 360வால் டிவிசிபிள் பண்ணுறேன். ஸோ இப்போ 3 டிஜிட்க்கு நான் 3 டிஜிட் எடுத்துக்கிறேன். அப்போ 360ங்கிறது 999 எத்தனை டைம் வரும், 2 டைம்ஸ் வரும் ஆமாங்களா. அப்போ போட்டு அப்படின்னா 2 3 6 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, 720 வரும் ஆமாங்களா. இப்போ ரிமைனிங் 9 7 2, அதுக்கடுத்த ஒரு நம்பர் கீழே இருக்குமாடா கண்ணா ஆமாங்களா. ஸோ இப்போ இதில் எத்தனை டைம் வருதுன்னு பார்க்கணும் ஆமாங்களா. இதில் எத்தனை டைம் வரும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 7 3s are 21. ஸோ 7 டைம்ஸ் நான் போட்டு பார்க்குறேன் நான். ஸோ 7 into 360 நான் போட்டேன் அப்படின்னா 7 6 are 42, 7 3s are 21, 21 + 4 என்ன கிடைக்கும் அப்படின்னா 25ன்னு கிடைக்கும். ஸோ ஓகேங்களா. இப்போ 2520. இப்போ இதுக்கு அடுத்து போட்டேன் அப்படின்னா இப்போ 8 3s are 24 வரும். இப்போ மறுபடியும் இந்த 2 நம்பரால் மல்டிபிள் பண்ணுறப்ப இதை விட அதிகமாக வரும் ஓகேங்களா கண்ணா. ஸோ அதனால் நான் எத்தனை டைம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா 7 டைம்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ 9 7 again 2, சேம் அதே தான் வருது ஆமாங்களா. இப்போ மறுபடியும் 9 எடுங்க. அப்போ அதே 7 டைம்ஸ் தான் வரும். மறுபடியும் 2520 தான் வரும் ஆமாங்களா. மறுபடியும் 279 தான். அகைன் 9 இதை போட்டோம் அப்படின்னா மறுபடியும் 7 டைம்ஸ் தான் வரும். மறுபடியும் என்ன வரும்னா 2520 தான் வரும் ஆமாங்களா. மறுபடியும் 279 ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை, இதுலேருந்து எது மட்டும் எனக்கு எக்ஸாக்ட்லி டிவிசிபிள்னு கண்டுபிடிக்கணும் ஆமாங்களா. அப்போ என்னோட 6 டைம்ஸ் ஆஃப் 9ல் இருந்து 279 சப்ராக்ட் பண்ணுங்க. 9ல் 9 போனால் 0, அதுக்கடுத்து 9ல் 7 போனால் 2, 9ல் 2 போனால் 7, அதுக்கடுத்து 9 9 9. ஸோ இந்த நம்பர் தான் எனக்கு வந்துட்டு எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை ஓகேங்களா. அதாவது 24 15 36 அப்படிங்கிற நம்பர் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை என்ன அப்படின்னா 999 ஓகேவாம்மா. புரிஞ்சுதுங்களா. அடுத்த சம் போலங்களா. அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் தட் வென் டிவைடட் பை 3 நம்பர் சச் as 35 56 91 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லீவ்ஸ் ரிமைண்டர் 7 in each case. ஓகே. ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம போடலாங்களா. ஏதாவது 35 எடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ 35 வந்துட்டு என்ன அப்படின்னா 5 டேபிளால் போட்டோம் அப்படின்னா 7 5s are 35 வரும். மறுபடியும் 7 டேபிளில் போட்டோம்னா 1 டைம் வரும் ஓகே. ஸோ அதுக்கடுத்து 56 போட்டோம் அப்படின்னா மறுபடியும் 56 எந்த டேபிளில் போடலாம், 2 டேபிளில் போடலாம். போட்டோம்னா 2 2s are 4, 8 2s are 16. மறுபடியும் 2 டேபிளில் போட்டோம் அப்படின்னா 14 டைம்ஸ். 2 டேபிளில் போட்டோம்னா 7 டைம்ஸ் 7 1. அதுக்கடுத்து 91 எந்த டேபிளில் கண்ணா போடலாம் நம்ம 91. ஸோ 7 டேபிளால் போடலாமா. அப்போ 7 டேபிளில் போட்டுனா 7 13s are 91ன்னு வரும் ஆமாங்களா. ஸோ இப்போ இது வந்து போட்டுட்டோம் நம்ம ஓகே. ஸோ இப்போ இந்த கண்டிஷனில் நம்ம இது பண்ணிட்டோமாம்மா. இப்போ இதுக்கான எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். எல்சிஎம் என்னடா கண்ணா வரும். அப்போ 35க்கு வந்துட்டு 35க்கு போடுங்க. 35க்கு 5ம் 7ம். அடுத்து 56க்கு 2 × 2 × 2 × 7. அடுத்து 91க்கு 7 × 13. அப்போ காமன் டேர்ம் என்ன இருக்குது நம்மளுக்கு 7 இருக்குது. அதுக்கடுத்து மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா டேர்ம் எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா டேர்ம் என்ன இருக்குது 5. அதுக்கடுத்து 3 டைம்ஸ் ஆஃப் 2 இருக்குது. ஸோ அதனால் 2 கியூப்னு எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து ஒரு 13 இருக்குது ஆமாங்களா. இப்போ இதெல்லாம் மல்டிபிள் பண்ணுங்கள். 7 5s are 35 × 2 கியூப்னா 8 × 13. ஸோ மல்டிபிள் பண்ணுங்கள். 35 × 8, 8 5s are 40, then 3 8s are 24, 24னா 28ன்னு வரும் ஆமாங்களா. ஸோ இப்போ 280 × 13. ஸோ மறுபடியும் மல்டிபிள் பண்ணுங்கள். 28 × 13, 8 3s are 24, then 2 3s are 6, 6 + 2 8, 1 8s are 8, 1 2s are 2. ஸோ 4 16 3.
ஸோ இப்போ என்ன வருது நம்மளுக்கு 3640. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லீஸ்ட் ரிமைண்டர் 7 in each case அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த நம்பர் நான் எடுத்துக்கிறேன், அதாவது ரெக்கையர்ட் நம்பர் எடுத்துக்கிறேன் நான். ஸோ என்ன அப்படின்னா அதாவது 3647, அதாவது இதனோட +7 பண்ணி பாருங்களேன். ஸோ இப்போ இதுலேருந்து 7 அப்படிங்கிறத லீவ் பண்ண அப்படின்னா தான் எனக்கு இது எல்லாமே என்ன ஆகும், எனக்கு டிவைட் ஆகும். ஓகேங்களா டக்குன்னு, அதாவது இதனோட ஸ்மாலஸ்ட் நம்பரை நான் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ ரெக்கையர்ட் நம்பர் என்னடா கண்டு நம்மளுக்கு 3647, which leaves remainder 7 in each case. ஓகேவா, புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஸோ 9th சம் போலாங்களா. 9th சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை ஃபஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர். ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர் என்னடா கண்ணா நம்மளுக்கு 1லேருந்து 10 வரையும் தான். ஆமாங்களா. ஸோ அப்போ 1லேருந்து 10 வரையும் நம்ம போடலாம். ஸோ இப்போ நார்மலாக பாருங்கள், இது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். 5 6 7 8 9 10, இதுதான் ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர். ஆமாங்களா. ஸோ இப்போ இந்த இதுக்கெல்லாம் நம்ம எடுக்கணுமாடா கண்ணு நம்மளுக்கு. அப்போ ஒவ்வொன்றா எடுத்து நீங்கள் போடுங்களேன். இப்போ நான் இது எடுக்கிறேன் நான். இது நான் 2 டேபிளால் போட்டேன் அப்படின்னா 1, இது என்னென்னா இது 1 டைம் வரும், இது 3, இது 2 டைம் வரும், இது 5 தான், இது 3 டைம் வரும், அதுக்கடுத்து இந்த 7 அப்படியே தான் வரும், இது 4 டைம் வரும், இது 9, 5 2s are 10. ஆமாங்களா. மறுபடியும் 2 டேபிளால் போடுங்க. மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க. சரியா. 2 கண்டிஷன்ஸ் மட்டும் இருக்கிறத மட்டும் கேன்சல் பண்ணுங்கள். 5 3 7, இது மறுபடியும் 2 டேபிள், அடுத்து 9 5. இப்போ மறுபடியும் இன்னும் ஒரே ஒரு 2 தான் இருக்குது, மறுபடியும் 2 டேபிளில் போட்டுக்கலாம். 1 1 3 1 5 3 7 1 9 5. இப்போ 2 முடிஞ்சிருச்சு. இப்போ ரிமைனிங் அதுக்கடுத்து 3க்கு போகலாமா. பாருங்கள் 1 1, இதுவும் 1 வரும், அதுக்கடுத்து இது 1 வரும், 5, இந்த 3 1ஆக மாறிடும், 7 1, இந்த 9 3 டேபிளில் போட்டிருக்கேன். ஆமாங்களாடா கண்ணு. மறுபடியும் 3 டேபிள் போடுங்க. 1 1 1 1 5 1 7 1 1 5. ஓகே. இப்போ 3 முடிஞ்சது. அதுக்கடுத்து எந்த டேபிள் போடலாம், 5 டேபிள் போடுங்க. 1 1 1 1 1 வரும், இதுவும் 1 வரும், 7 1 1 1. ஓகேங்களா. ஸோ இப்போ அதுக்கடுத்து இந்த டேபிள் மட்டுமா இருக்குது நம்மளுக்கு, 7 டேபிள்ஸ் மட்டும் இருக்குது. அப்போ எல்லாமே பாருங்கள் 3 டைம்ஸு 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா. ஸோ எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆமாங்களா. ஸோ அப்போ இதுக்கான லீஸ்ட் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு அப்போ இது தானே மல்டிபிள் பண்ணோம் பாருங்கள். 2 2s are 4, 4 2s are 8, அடுத்து 3 3s are 9, ஒரு 5 ஒரு 7 இருக்குது. ஆமாங்களா. ஸோ இப்போ போடுங்க. 8 9s are 72, 72 into 5 7s are 35 அப்படின்னு வரும். அப்போ 72வையும் 35வையும் மல்டிபிள் பண்ணுங்கடா கண்ணு. 2 5s are 10, தென் 7 5s are 35, 35 plus 1 36, and 2 3s are 6, 7 3s are 21. ஸோ அப்போ 0 6 plus 6 12, 3 plus 1 4, 4 plus 1 5. ஸோ இப்போ இந்த நம்பருக்கான ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பருக்கான வேல்யூ என்னடா கண்ணு நம்மளுக்கு 2520 தான். ஓகேங்களா. புரிஞ்சுதுங்களா இந்த 4 சம்மும். ஸோ இன்றைக்கி 2.2 முடிச்சிட்டோம். நாளைக்கு 2.3க்கு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.